வணக்கம் தோழர்களே. டான் ஸ்டடி சென்டரிலிருந்து நான் உங்கள் காலாதீதன். மிக முக்கியமான டாபிக் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா, லாஸ்டா நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்ட முக்கியமான டாபிக்கான சொல்லும் பொருளும் டாபிக் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 100க்கு கிட்டத்தட்ட 20 கொஸ்டின்ஸுக்கு மேலேயே வந்திருக்குது. அது என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சிலபஸ்ல சொல்லும் பொருளும் எந்தெந்த டைப்ஸ்ல எல்லாம் கொஸ்டினா கேட்கறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ அலகு 2ல சொல்லகராதியில சொல்லும் பொருளும் வருது. இந்த சொல்லும் பொருளுமே எப்படிலாம் எந்தெந்த டைப்ல எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச டைப்பான பொறுத்துக டைப்ல வரும். எப்படின்னா சொல்லும் பொருள் மாறுதல் பொறுத்துக டைப்ல கேட்கலாம். எதிர்ச்சொல் எடுத்தெழுதல் டைப்ல கேட்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல் டைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், இப்படின்னு பல. அப்புறம் என்ன, ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல்லிடுதல். இப்படி சொல்லும் பொருளுமே பல டைப்ஸ்ல வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸா கேட்கிறாங்க. இது போகவே குறிநெடில் வேறுபாடு, ஒலி வேறுபாடு, இது எல்லாமே இந்த சொல்லும் பொருளும் டாபிக் உள்ளேயே வந்து அடங்கிடும். அது எப்படின்னு இப்போ நான் கொஸ்டின்ஸை காட்டும் போது உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். இது வந்து இப்ப நான் காமிக்க போறது லாஸ்டா நடந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கான கொஸ்டின் தான். இது பாருங்க, சொல்லும் பொருளும் பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 கிட்டத்தட்ட பொறுத்துகள்ல மட்டுமே 5 கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க பொறுத்துக டைப்ல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொருளை தேர்வு, அதாவது சொல்லின் பொருளை தேர்வு செய்க அப்படின்ற டைப்ல கேட்கிறாங்க. அதே மாதிரிதான் சொல்லின் பொருளை தேர்வு செய்யன்ற டைப்ல கேட்டிருக்காங்க. அதாவது சொல்ல கொடுத்துட்டு பொருளை கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2 பொருள் கொடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இது போன்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக அப்படின்ற டைப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஓரெழுத்து ஒரு மொழி, இந்த டைப்ல நமக்கு சொல்லும் பொருளும் வருது. அதுக்கப்புறம் எதிர்ச்சொல்லை கண்டறிக டைப்ல கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குறில் நெடில் சொற்களுக்கான சரியான குறில் நெடில கேட்குது. இப்ப கணம்னா அதுக்கு என்ன பொருள், கானம்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்ற இதுல கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இணையான வேறு பொருள், ஒரு சொல்ல கொடுத்துட்டு அதுக்கு இணையான வேறு பொருள் வேறு சொல்லறிக அப்படின்ற டைப்ல கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சொல்ல கொடுத்துட்டு அதுக்கான மீனிங் வர்ற மாதிரியான டைப்ல கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எதிர்ச்சொல்லை எடுத்துதல் டைப்ல கேட்கிறாங்க. அப்புறம் பொருத்தமான தேர்வு செய்க அப்படின்ற டைப் கேட்கிறப்ப மலைன்னு கொடுத்துட்டு அதுக்கான பேர் உள்ளது என்னென்ன வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு அப்படின்ற டைப்ல கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒளி வேறுபாடு, இதுவும் அதே மாதிரி டைப் தான். களினா என்ன, களினா என்ன அப்படின்ற டைப்ல கேட்டிருக்காங்க சொல்லும் பொருளை. அதுக்கப்புறம் பொருந்தாத சொல்லை கண்டறிதல்கள் டைப்ல கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு பொருள் பன்மொழியில இந்த டைப்லயும் சொல்லும் பொருள் கேட்கிறாங்க. அப்புறம் இருபொருள் தருக அப்படின்னு கொடுத்து ஒரு சொல்ல கொடுத்துட்டு அதுக்கு இருபொருள் கேட்கிறாங்க. அப்புறம் ஒளி மரபை கண்டறிக இந்த டைப்ல வரும்போது, இப்ப புல் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சாதான் அந்த புல் வந்து நரளுமா, கருவுமா, சிமிழ்க்குமா, சீருமா அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வரும். சோ இப்ப இதுல பார்த்தோம்னாலே 21 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்திருக்கு. இந்த 21 கொஸ்டின்ஸுமே எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கூல் புக், அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல். இதை தவிர்த்து அதிகமான கொஸ்டின்ஸ், இந்த 21 கொஸ்டின்ஸ்ல அதிகமான கொஸ்டின்ஸ் எங்க இருந்து வந்திருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் இலக்கிய அகராதி அப்படின்ற இந்த புக்ல இருந்து தான் அதிகமா வந்து இந்த 21 கொஸ்டின்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நான் சில எக்ஸாம்பிள்ஸை காட்டுறேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப அணிகம், அணிகம், புட்டம், விரல், அனுகிரகம், காணம், கனலி, கணம், கணம்னா கூட்டம், எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் கொஸ்டின்ஸ்ல. கனகம், இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்கு. இது எல்லாமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த 20 கொஸ்டின்ஸ்ல அதிகபட்சமான கொஸ்டின்ஸ் வந்து எங்கன்னா அந்த தமிழ் இலக்கிய அகராதி புக்ல இருந்து தான், தமிழ் இலக்கிய அகராதி புக்ல இருந்து அதிகமா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ தமிழ் இலக்கிய அகராதி புக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கு எங்கெங்க இருந்து வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, ஸ்கூல் புக்கு, கவர்மெண்ட் மெட்டீரியல், அது போக அதிகமா
இந்த தமிழ் இலக்கிய அகராதி இந்த புக்ல இருந்து வந்திருக்குன்னு நமக்கு தெரிய வருது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த தமிழ் இலக்கிய நம்ம பெரும்பாலான ஸ்கூல் புக்கு, கவர்மெண்ட் மெட்டீரியல் ரெண்டையும் படிச்சிருப்போம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, சரி தமிழ் இலக்கிய அகராதியில இருந்து கேட்டிருக்காங்க லாஸ்ட் குரூப் 4ல, அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இது படிப்போம் அப்படின்னு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ் இலக்கிய அகராதியில இருந்து கேட்கறத விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நவீன தமிழ் அகராதியில இருந்தும் சதுர அகராதியில இருந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது நமக்கு தெரிஞ்சதுதான். அப்போ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்கு, கவர்மெண்ட் மெட்டீரியல், சதுர அகராதி, நவீன தமிழ் அகராதி, தமிழ் இலக்கிய அகராதி, இந்த மூணையும் கம்பைல் பண்ணி இந்த 5ஐயுமே என்ன பண்ண போறோம்னா கம்பைல் பண்ணி படிக்க போறோம். ஸோ இப்படி கம்பைல் பண்ணி படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சில இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். பட் நீங்க கேட்கலாம், இப்போ தமிழ் இலக்கிய அகராதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல இருந்தே கிட்டத்தட்ட ஒரு இது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 500 பக்கம் வரும். நவீன தமிழ் அகராதி எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு 500 பக்கம் வரும். சதுர அகராதி எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு 500 பக்கம் வரும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இது எல்லாம் சேர்த்து வந்து என்ன பண்ண போறோம்னா பார்த்தோம்னா மொத்தமாவே ஒரு 500 பக்கம் தான் வரும். இதை எப்படி படிக்க போறோம் அப்படின்னு தயவு செய்து கவலைப்படாதீங்க. நம்ம இது எல்லாமே ஈஸியா தான் படிக்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ல படிக்க போறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க கடைசி வரைக்கும் பார்க்கும்போதே கிட்டத்தட்ட இது எப்படி படிக்க போறோம் அப்படின்ற கவலை வந்து உங்களுக்கு போயிடும். இப்போ இந்த 5 இதுல வந்து எதை ஸ்டார்ட் பண்ண போறோம்? இப்போ இதெல்லாமே நம்ம ஷார்ட்கட்லாம் படிக்க போறோம் முடிவு பண்ணிட்டோம். இப்போ கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ சொல்லும் பொருளும் டாபிக்ல எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈன்னு தொடங்கக்கூடிய தொடங்கும் சொற்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஈல தொடங்கும் சொற்கள் வந்து 3 புக்லையும் சேர்த்து, என்னென்ன புக்கு? தமிழ் இலக்கிய அகராதி, நவீன தமிழ் அகராதி, சதுர அகராதி, இந்த 3 புக்லையும் சேர்த்தே பார்த்தோம்னா வெறும் 60 சொற்கள் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த மொத்தமே 60 சொற்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த 60 சொற்களும் படிச்சுட்டோம்னா ஈல இருந்து டிஎன்பிஎஸ்சில எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா எழுதிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். என்னன்னா இப்ப ஈல இருந்து கேட்டிருக்காங்களா டிஎன்பிஎஸ்சில இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்னா, லாஸ்ட் நடந்த குரூப் 4ல பாத்தீங்கன்னா ஈரோட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த ஈரோட்டு வந்து இப்ப நம்ம படிக்க போற இந்த 3 புக்கு எது? தமிழ் இலக்கிய அகராதி, நவீன தமிழ் அகராதி, அப்புறம் சதுர அகராதி, இந்த 3 புக்லயும் வந்திருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா நான் காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து தமிழ் இலக்கிய அகராதி புக்கு. இதுல பார்த்தோம்னா ஈரொட்டு நிச்சயம் இல்லாமை வந்திருக்கு. இது பார்த்தோம்னா சதுரகராதி. சதுரகராதியில இந்த ஈரோட்டு கொடுக்கவே இல்லை. இது வந்து நவீன தமிழகராதி புக்கு. இதுல பார்த்தோம்னா ஈரோட்டு இருக்குதான்னு பார்த்தோம்னா இருக்குது. பாருங்க, ஈரோட்டு சந்தேகம் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் ஏன் இந்த 3 புக்கையும் கம்பேர் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்றேன்னு உங்களுக்கு இப்ப புரிய வரும். ஏன் அப்படின்னா, இப்ப சதுரகராதி மட்டும் நீங்க படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்க 500 பக்கம் படிச்சுட்டு போயிருப்பீங்க. ஆனா அந்த ஈரோட்டுன்னு கேட்டிருப்பாங்க, நம்மளால எழுதிருக்கவே முடியாது. அப்போ அவ்வளவு படிச்சு நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும் போது, இப்போ சதுரகராதியை பார்த்தோம்னா ஒரு 40 சொற்கள் இருக்கு ஈல. நம்ம அது இந்த சதுரகராதி போக தமிழ் இலக்கிய அகராதி, அப்புறம் நவீன தமிழ் அகராதி, இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா மொத்தம் 60 தான் வருது. ஸோ இந்த 60 கொஸ்டின்ஸ் நம்ம இப்படி கம்பேர் பண்ணி படிக்கும்போது என்ன ஆகும்னா, டிஎன்பிஎஸ்சில இருந்து எப்படி கேட்டாலும் என்ன பண்ண முடியும், நம்ம எழுத முடியும். இதை தாண்டி வந்து வெளியே போய் கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம அகராதி நம்ம டிக்ஷனரியை படிச்சுட்டு இருக்கோம். இதை தாண்டி வெளியே கேட்கறது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி ஒரு சில இது வந்து வெளியே இருக்குது, அதையும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வீடியோலயே கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இப்போ எப்படி படிக்க போறோம் அப்படின்ட்டு வந்து பார்க்குறோம். இப்போ இதை வந்து எப்படி நம்ம படிக்க போறோம் அப்படின்னா, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இப்போ இந்த 60 சொற்கள் இருக்குது இல்லையா, இந்த 60 சொற்களை வந்து 2 பார்ட்டா பிரிச்சிருக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போது ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து என்ன பண்ண போறோம்னா, கஷ்டமா இருக்கக்கூடிய 30 வார்த்தைகளை வந்து படிக்க போறோம். செகண்ட் பார்ட்ல ஈஸியா இருக்கக்கூடிய 30 வார்த்தைகளை படிக்க போறோம். நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் கஷ்டமான வார்த்தைகளை படிக்க போறோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கஷ்டமான வார்த்தைகளே ஈஸியா ஷார்ட்கட்ல மனப்பாடம் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கக்கூடியது இன்னும் சுலபமா மனப்பாடம் பண்ணிடலாம் இல்லையா.
அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் கஷ்டமானதை முடிச்சிட்டோம்னா செகண்ட் பார்ட் ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். அப்ப என்ன ஆகும்னா பார்ட்டே அப்ப ஈல இருந்து தொடங்கக்கூடிய சர்க்கிளை வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ஜாலியாக படிக்க போகிறோம். சரியா? அதனால கவலையப்படாதீங்க. மனப்பாடம் எப்படி இவ்வளோ இதை மனப்பாடம் பண்ணுறோம் அப்படின்னு பயப்பட வேண்டாம். நம்ம ஜாலியாக படிக்க போகிறோம், ஈஸியாக படிக்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து முடிக்கும் போதே இந்த 30 சொற்களுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு மனப்பாடம் இருக்கும். அது நீங்கள் முடிக்கும் போதே உங்களுக்கு தெரிய வரும். ஓகே ரைட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கிளாஸ்க்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஈடு ஈடு அப்படின்ற வார்த்தைக்கு இந்த 3 புக்ல இருந்து நான் கம்பேர் பண்ணி எடுக்கும் போது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 18 பொருட்கள் வந்து இருக்கு. ஈடுன்ற சொல்லுக்கு இந்த 3 புக்கையும் கம்பேர் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு 18 சொற்கள் கிடைக்குது. இப்ப இந்த ஈடுன்ற வார்த்தையே நமக்கு வந்து பெருசா புழக்கத்துல இல்லாத வார்த்தை, நம்ம பெருசா பயன்படுத்தாத வார்த்தை. ஸோ இந்த மாதிரி இப்ப ஈடுன்ற வார்த்தையே நமக்கு இப்பதான் நிறைய பேருக்கு புதுசா தெரியும். இந்த ஈடுன்ற வார்த்தைக்கு 18 மீனிங்ஸ் வேற இருக்கு. ஸோ பொருள்கள் வேற இருக்கு. அப்போ இந்த மாதிரியான கஷ்டமான இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஈஸியா முடிக்க போறோம். இப்ப ஈகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஈகைக்கு வந்து ஈதல் நமக்கு தெரியும். ஆனா வந்து பார்த்தோம்னா இந்தங்கொடி, கற்பகம், பொன், மேகம், காடை இந்த மாதிரியான எழுத்து பொருள்களும் இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா ஈறு, ஈங்கை, ஈங்கு, ஈரொட்டு, ஈஸ்வர, ஈந்து, ஈடிகை, ஈஷிகை, ஈஞ்சை, ஈர்க்கில், ஈர்வடம், ஈரழிதல், ஈனனம், ஈனுமணிமை, ஈகம், ஈஸ்வரி பிந்து, ஈட்டம், ஈட்டி, ஈரல், ஈர்தல், ஈனை, அப்புறம் ஈனல், ஈனம், ஈரேர்தல், ஈதை, ஈரமண்டலம், ஈதி, அப்புறம் ஈனுதல். இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப புழக்கத்துல இல்லாத இருக்கு, அதிகமா நம்ம பயன்படுத்தாத வார்த்தைகளா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கஷ்டமான வார்த்தையை நம்ம வந்து ஈஸியா ஜாலியா தான் படிக்க போறோம். ஸோ நீங்க கவலையப்படாதீங்க. இந்த வீடியோ முடிக்கும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு மனப்பாடம் இருக்கும். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா ஈடு அப்படின்ற வார்த்தையை எடுத்திருக்கோம். இந்த ஈடுன்ற சொல்லுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 பொருட்கள் வந்து இந்த 3 புக்லையும் நம்ம சேர்த்து கம்பேர் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ ஈடுன்னு கேட்டாங்கன்னா இதுக்குள்ள தான் கேட்க முடியும். வெளியே போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே ஓகே. இப்போ ஈடுன்ற சொல்லுக்கு ஒப்பு, குலைதல் அல்லது குலைவு, உவமை, வலி, பெருமை, பதில், கடன் கொடுக்கோருக்கு வைத்த அடகு, கைமாறு, வருத்தம், இடுதல், தகுதி, கணம், பிணை, மனக்கனிவு, இடுகை, எலிவரவு அப்படின்னு இத்தனை மீனிங்ஸ் இருக்கு, இத்தனை பொருட்கள் இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி மனப்பாடம் பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நார்மலா என்ன பண்ணுவோம்னா இப்போ ஈடுன்ற வார்த்தையை ஒரு ஸ்டோரி மாதிரி வச்சு இத்தனை இதை ஸ்டோரி மாதிரி வச்சு ஷார்ட்கட் போடுவோம். இப்போ இது மாதிரி என்ன பண்ணணும்னா 60 வார்த்தை இருக்கு, 60 வார்த்தைக்கு நம்ம ஸ்டோரி வச்சு நம்ம ஷார்ட்கட் போட்டோம்னா அந்த 60 ஸ்டோரிக்கும் ஒரு தனியா ஒரு ஷார்ட்கட் போட வேண்டியிருக்கும். அது ரொம்ப கஷ்டமாயிரும். இன்னும் நம்ம நிறைய வேற படிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். அப்போ இப்போ நான் எப்படி உங்களுக்கு ஈஸியா இதை மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். இது என்னன்னா ஈடுன்ற மாதிரியே டைரக்டாவே மனப்பாடம் பண்ற மாதிரி ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். அது பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்போ இந்த ஈடுன்ற வார்த்தை எப்படி மனப்பாடம் பண்ண போறோம்னா பாட்டோட ராகத்தை வச்சு நமக்கு மனப்பாடம் பண்ண போறோம். நமக்கு எல்லாமே தெரிஞ்ச பாட்டா தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு பாருங்க. இப்போ நான் பாடுறேன், அந்த பாட்டை வச்சு அப்படியே நம்ம ராகத்தை வச்சு மனப்பாடம் பண்ண போறோம். இது கொஞ்சம் பழைய பாட்டு தான். ஸோ இப்போ புதுசா படிக்கக்கூடிய இப்போ ஜென்சி கிட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த பாட்டு தெரியல அப்படின்னா, இப்போ நான் பாட போற பாட்டு தெரியல அப்படின்னா நான் பாடி இதை கேட்டு தெரியல அப்படின்னா பாஸ் பண்ணிட்டு யூடியூப்ல போய் அந்த பாட்டை சர்ச் பண்ணீங்கன்னா வந்துடும். அது ரொம்ப ஈஸியான பாட்டு தான். கேட்டுட்டு கூட வந்து என்ன பண்ணுங்கன்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இது கொஞ்சம் பழைய பாட்டு தான். பாருங்க, நமக்கு தெரிஞ்ச பாட்டு தான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச பாட்டு தான் இல்லையா? இந்த பாட்டோட ராகத்தை வச்சு இது எல்லாத்தையும் அப்படியே மனப்பாடம் பண்ண போறோம். பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க. ஈடு வழி உவமை,
குலைவு கனம் பெருமை கடன் கொடுத்தோர்க்கு வைத்த அடகு வருத்தம் பதில் கைமாறு ஈடு வலி உவமை குலைவு கனம் பெருமை பிணை ஒப்பு மனக்கனிவு தகுதி இடுகை இடுதல் ஏலி வரவு. திரும்ப ஒரு தடவை பாடுறேன், கேளுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈடு வலி உவமை குலைவு கனம் பெருமை கடன் கொடுத்தோர்க்கு வைத்த அடகு வருத்தம் பதில் கைமாறு ஈடு வலி உவமை குலைவு கனம் பெருமை பிணை ஒப்பு மனக்கனிவு தகுதி இடுகை இடுதல் ஏலி வரவு. இப்ப நான் சொன்ன ராகத்திலேயே நான் சொன்ன மாதிரியே ஒரு 2 தடவை, இப்ப நான் சொன்னதை 2 தடவை கேளுங்க, பாஸ் பண்ணிட்டு ரீவைண்ட் பண்ணி கேளுங்க, கேட்டுட்டு நான் சொன்ன மாதிரியே படிச்சு பாருங்க. 2 தடவை பார்த்து படிச்சு பார்த்துட்டு நீங்க ஈடுன்னு சொல்லி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா இந்த 18 வார்த்தையும் பின்னாடி வரும். நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளவு ஈஸியா இருக்கும். ஓகே, இதே மாடல்ல தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் போலாம். இப்ப நெக்ஸ்ட் வேர்டு பார்த்தோம்னா ஈற்று. இந்த ஈற்றுன்ற சொல்லுக்கு வந்து மரக்கன்று, ஈனுதல் அப்படின்னு 2 பொருள் இருக்கு. அப்புறம் இந்த ஈனுதலுக்கே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா தனியாவே என்னன்னா ஒரு 5 பொருள் இருக்கு. என்னன்னா அந்த ஈனுதலுக்கு பெறுதல், உண்டாக்குதல், காய்த்தல், விடுதல், தருதல் அப்படின்னு ஒரு 5 பொருள் இருக்கு. இதையும் அதே மாதிரிதான் ஒரு பாட்டை வச்சுதான் ஞாபகம் வச்சுக்க போறோம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் பாருங்க. இதுவும் கொஞ்சம் பழைய பாட்டு தான். நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயாவுடைய படத்துல இருந்து வரக்கூடிய பாட்டு தான். வெட்டி வேறு வாசம் வடலப்புள்ள நேசம், வெட்டி வேறு வாசம் வடலப்புள்ள நேசம், பூவுக்கும் வாசம் உண்டு பூமிக்கும் வாசம் உண்டு, வேருக்கு வாசம் வந்ததோமானே, வெட்டி வேறு வாசம் வடலப்புள்ள நேசம், வெட்டி வேறு வாசம் வடலப்புள்ள நேசம். இதே இந்த பாட்டோட ராகத்துல தான் இதை அப்படியே மனப்பாடம் பண்ண போறோம். பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் இதுல வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் வார்த்தையை வந்து சேர்த்திருப்பேன். இது எதுக்குன்னா சும்மா ரைமிங்காக சேர்த்திருக்கேன். இது தமிழ் வார்த்தைய ஏன் இங்கிலீஷ் வார்த்தையை சேர்த்திருக்கேன், தமிழ் வார்த்தையை சேர்க்காம, தமிழ் வார்த்தையை சேர்த்திருந்தோம்னா இதோட இது சம்பந்தப்பட்டிருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துடும், ஒரு குழப்பம் ஏற்பட்டுரும். அதனால என்ன பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் வார்த்தையை சேர்த்திருக்கிறேன். சரியா, இது ரைமிங்காக மட்டும், இதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஓகே, இப்ப நான் சொல்றேன் பாருங்க, ஈஸியா தான் இருக்கும். ஈற்று மர கன்று ஈனுதலும் என்று, ஈற்று மர கன்று ஈனுதலும் என்று, ஈனுதல் பெறுதல் தருதல், ஈனுதல் காய்த்தல் விடுதல், ஈனுதல் உண்டாக்குதல் தானே. திரும்ப ஒருத்தர் பாருங்க. ஈற்று மர கன்று ஈனுதலும் என்று, ஈற்று மர கன்று ஈனுதலும் என்று, ஈனுதல் பெறுதல் தருதல், ஈனுதல் காய்த்தல் விடுதல், ஈனுதல் உண்டாக்குதல் தானே. இப்ப நான் பாடின ராகத்துல அப்படியே பாடுங்க. ஃபர்ஸ்ட் நான் பாடினது 2 தடவை கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நீங்க வந்து நான் பாடின மாதிரியே பார்த்து பாடுங்க. பார்த்து பாடிட்டு நீங்க ஒரு தடவை ஈட்டுன்னு சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா மரக்கன்று ஈனுதல் ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வரும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வேர்டுக்கு போயிடலாம். இப்போ ஈரொட்டு அப்படின்ற சொல்லுக்கு சந்தேகம், நிச்சயம் இல்லாமை அப்படின்னு 2 பொருள் இருக்கு. அப்புறம் என்னன்னா ஈஸ்வர அப்படிங்கிறதுக்கு 11ஆவது ஆண்டு, அப்புறம் ஈந்து அப்படின்றதுக்கு ஈச்சமரம், அப்ப ஈடிகை ஈஷிகை அப்படிங்கிறதுக்கு எழுதுகோள் இருக்கு. இதுக்கு என்ன பாட்டு வச்சு ஷார்ட்கட் பண்ண போறோம்னா, இது வந்து நமக்கு 90s கிட்ஸ்க்கு வந்து தெரிஞ்ச பாட்டு தான், கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். இது பிரபிதா சார் வந்து மீனா மேடம் அவங்க 2 பேரும் ஆடி இருப்பாங்க. ரொம்ப பிரபலமான பாட்டு தான் சொல்லிடுவாங்க. ஏ குட்டி முன்னால நீ பின்னால வந்தாட, ஏதோ என் மனசுதான் படபடக்குது உன்னால, ஏ குட்டி முன்னால நீ பின்னால வந்தாட, ஏதோ என் மனசுதான் படபடக்குது உன்னால. இந்த பாட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே ராகத்துல தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க, ஜாலியா படிப்போம், நம்ம கஷ்டமே பட வேண்டாம், நம்ம படிக்கிறதே தெரியாது. ஓகே, ஈரொட்டு சந்தேகம் ஈந்து நேமு ஈச்சமரம், ஈஸ்வரையாறு 11ஆவது ஆண்டு ஈடிகை ஈஷிகை எழுதுகோடு. திரும்ப சொல்லுவாங்க. ஈரொட்டு சந்தேகம் ஈந்து நேமு ஈச்சமரம்,
ஈஸ்வரியர் 11வது ஆண்டு ஈடிகை ஈசி எழுதுகோலு ஈரட்டு சந்தேகம் ஈந்து நேமு ஈச்சமாறும். ஈஸ்வரியர் 11வது ஆண்டு ஈடிகை ஈசி எழுதுகோலு. ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் சொன்ன மாதிரியே சொல்லு பார்த்துட்டு நீ ஈரொட்டுன்னு சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே பின்னாடி வந்துடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வேர்டுக்கு போகலாமா? இப்போ நெக்ஸ்ட் வேர்டுனா ஈஞ்சை. ஈஞ்சைனா இகழ்ச்சி, கொலை அப்படின்னு 2 மீனிங் இருக்கு. அப்புறம் ஈர்க்கில் அப்படிங்கிறதுக்கு அம்பிறகு, ஈர்வடம் அப்படிங்கிறதுக்கு பனையீர் கயிறு, அப்புறம் ஈரடி அப்படிங்கிறதுக்கு 2 அடி சந்தேகம் அப்படின்ற 2 மீனிங் இருக்கு. இப்போ இது எப்படி ஷார்ட்கட்ல மனப்பாடம் பண்ண போறோம்னா, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ரைமிங்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த ரைமிங் மாதிரியான மெத்தட்ல தான் மனப்பாடம் பண்ண போறோம். இது ஈஸியா தான் இருக்கும் பாருங்களேன். நான் சொன்ன மாதிரியே சொல்லி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஞ்சை இகழ்ச்சி கொலை ஈர்க்கில் அம்பிறகு ஈர்வடம் என்னும் பன ஈர்க்கயிறு அது ஈரடி 2 அடி சந்தேகம் தரும். திரும்ப சொல்றேன் பாருங்க. ஈஞ்சை இகழ்ச்சி கொலை ஈர்க்கில் அம்பிறகு ஈர்வடம் என்னும் பன ஈர்க்கயிறு அது ஈரடி 2 அடி சந்தேகம் தரும். இதே மாதிரியே சொல்லி பாருங்க. ஈஞ்சைன்னு சொன்னாலே அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே பின்னாடி வந்துடும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஈனனம் அப்படின்னா வெள்ளி, ஈனுமணிமை அப்படின்னா சூதகம், ஈகம் அப்படின்னா சந்தனம், சந்தனமரம், ஈஸ்வரி பிந்து அப்படின்னா கெந்தகம், ஈயம் அப்படின்னா பஞ்சலோகத்தில் ஒன்று, அதாவது மிருதாரசிங்கி, வங்கம், பாதிரி அப்படின்ற பேர்ல இருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்க போறோம்னா, இது வந்து நம்ம ரைமிங்ஸ் பாடுவோம் அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் பாருங்க. ஈகம் சந்தனம் வெள்ளி ஈனனம் ஈஸ்வரி பிந்தோ கெந்தகம் ஈனுமணிமையோ சூதகம் நீலபாஷணம் ஈய குலவி ஈயம் பஞ்சலோகம் வங்கம் மிருதாரசிங்கியும் பாதிரியும் எக்ஸ்ட்ரா இருக்கு. திரும்ப சொல்றேன் பாருங்க. ஈகம் சந்தனம் வெள்ளி ஈனனம் ஈஸ்வரி பிந்தோ கெந்தகம் ஈனுமணிமையோ சூதகம் நீலபாஷணம் ஈய குலவி ஈயம் பஞ்சலோகம் வங்கம் மிருதாரசிங்கியும் பாதிரியும் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஈகம் சந்தனம் வெள்ளி ஈனனம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே ராகத்துல சொல்லி பாருங்க, ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம போனோம்னா ஈட்டம் அப்படின்ற வேர்டுக்கு பார்த்தோம்னா மிகுதி, தேட்டல், தேட்டம், வலிமை, கூட்டம் அப்படின்ற 4 பொருள் இருக்கு. அப்புறம் ஈட்டி அப்படின்னு பார்த்தோம்னா சவலம், சம்பாதித்தனும் வினையச்சம் அப்படின்ற இதுலயும் அந்த ஈட்டி வருது. ஈரல்னு பார்த்தோம்னா ஈருள் ஈருள்ன்ற மீனிங் வருது. இது வியங்கோன் முற்றாவும் இருக்கு. அப்புறம் ஈர்தல் பார்த்தோம்னா அறிதல், பிளத்தல் அப்படின்ற 2 பொருள்ல வருது. இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு ரைமிங்கா தான், ஈஸியா இருக்கும் பாருங்களேன். ஈட்டம் கூட்டம் மிகுதி கூட்டம் ஈட்டம் தேட்டம் வலிமை தேட்டம் ஈருள் ஈரல் ஈர்தல் அறிதல் ஈர்தல் பிளத்தல் ஈட்டிச் சவலம் ஈட்டிச் சவலம் சம்பாதித்தனும் வினையச்சம். திரும்ப நான் சொல்றேன், ஈஸியா இருக்கும் பாருங்க. ஈட்டம் கூட்டம் மிகுதி கூட்டம் ஈட்டம் தேட்டம் வலிமை தேட்டம் ஈருள் ஈரல் ஈர்தல் அறிதல் ஈர்தல் பிளத்தல் ஈட்டிச் சவலம் ஈட்டிச் சவலம் சம்பாதித்தனும் வினையச்சம். திரும்ப சொல்றேன். ஈட்டம் கூட்டம் மிகுதி கூட்டம் ஈட்டம் தேட்டம் வலிமை தேட்டம் ஈருள் ஈரல் ஈர்தல் அறிதல் ஈர்தல் பிளத்தல் ஈட்டிச் சவலம் ஈட்டிச் சவலம் சம்பாதித்தனும் வினையச்சம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி சொல்றாங்க, ஈட்டம் நீங்க ஸ்டார்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துடும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி நீங்க ராகத்துல சொல்லி பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஈனை. ஈனைனா இலைநரம்பு, ஒரு வியாதி, சித்திரக்குறிப்பு அப்படின்ற 3 பொருள்ல வருது. இதுக்கு என்ன சார்னா, இதுவும் அதே ரைமிங் பண்ணலாம். ஈனை இலைநரம்பு அதில் சித்திர குறிப்பிருக்கு ஈனை இலைநரம்பு அதில் டேமேஜ் ஆகும் ஒரு வியாதி இருக்கு. திரும்ப சொல்றாங்க. ஈனை இலைநரம்பு அதில் சித்திர குறிப்பிருக்கு ஈனை இலைநரம்பு அதில் டேமேஜ் ஆகும் ஒரு வியாதி இருக்கு. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், சொல்லி பாருங்க. நெக்ஸ்ட் ஈதை அப்படின்னா துன்பம். ஈதி அப்படின்னா நாட்டுக்கு வரும் தீங்கு, அதாவது அதிக மழை, மழையின்மை, எலி வீட்டில் கிளி, அரசின்மை ஆகிய 6 நாட்டுக்கு வரும் தீங்கு அப்படின்ற மீனிங்ல அந்த ஈதி வருது. இப்ப இது வந்து ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக பாருங்க. நம்ம என்ன பண்ணா அந்த டைன்னு இருக்குல்ல, அந்த இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கிறோம். ஈதை வதை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். ஈதி அதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம்.
இப்ப என்னை வதைக்காதரா அப்படின்னா என்னது, என்னை வதைக்காம இருறா, கஷ்டப்படுத்தாம இருறான்னு சொல்றோம்ல, அது என்னது, துன்பத்தை தான் குறிக்கும். அப்ப நம்ம எப்படி படிக்கணும்னா ஈதை வதை துன்பம் அப்படின்னு ஷார்ட்கட், ஈதை வதை அப்படின்னு ஞாபகம். அப்ப வதைனாலே என்னது, வதைச்சாலே என்ன, துன்பத்தானே வரும். அப்ப ஈதைனாலே வதை துன்பம் அப்படின்னு ஈஸியா ஞாபகம். அப்ப ஈதி அதி, அப்ப ஈதி அதி, அதிமலை மலையின் மேல் தீங்கு அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஞாபகம். இப்ப நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஈகை. இந்த ஈகைக்கு பார்த்தோம்னா ஈதல், இந்தங்கொடி, கற்பகம், பொன், மேகம், காடை, காற்று, இல்லாமை, கொடுத்தல், இண்டு, புலித்துடக்கி, கொடை அப்படின்னு இத்தனை பொருட்கள் இருக்கு. இதை வந்து ஈஸியாவே ஞாபகம் பாருங்க, இதுவும் அந்த ரைமிங்ஸ் மாதிரி தான். ஈகை, ஈதல், இண்டங்கொடி, காடை, கற்பகம், பொன்மேகம், காற்று, கொடுத்தல், புலித்துடக்கி, இந்து, இல்லாமை, கொடையாச்சு. திரும்ப சொல்றேன் பாருங்க. ஈகை, ஈதல், இண்டங்கொடி, காடை, கற்பகம், பொன்மேகம், காற்று, கொடுத்தல், புலித்தொடக்கி, இன்று, இல்லாமை, கொடையாச்சு. ஈகை, ஈதல், இண்டங்கொடி, காடை, கற்பகம், பொன்மேகம், காற்று, கொடுத்தல், புலித்தொடக்கி, இன்று, இல்லாமை, கொடையாச்சு. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நம்ம ஜாலியா ரைமிங்ஸ் மாதிரி படிப்போம். அப்படி படிச்சாலே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கும். நீங்க ஈகைன்னு ஸ்டார்ட் பண்ணாலே இதுக்கப்புறம் உள்ள எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஜஸ்ட் நீங்க பாஸ் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க, வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த 3 ஈனல் அப்படின்னா கதிர், அப்புறம் ஈன்றல், இது வந்து வேங்கோன்றாவும் இருக்கு. அப்புறம் ஈனம் அப்படின்னா இழிவு குறைபாடு, அப்புறம் ஈரேறுதல் அப்படின்னா கதிர் விடுதல், கதிர் முதிர்தல். இது எப்படி ஞாபகம், இதுவும் ஈஸியா ஒரு ரைமிங் மாதிரி தான் ஞாபகம் போறோம். இது பாருங்க, இது ஒரு ராகத்துல வைக்கப்போம். ஈனல் கதிரீன்றல், ஈரேறுதல், கதிர் விடுதல், கதிர் முதிர்தல், லாஸ்ட் வேர்டு ஈனமோ இழிவு குறைபாடு. ஈனல் கதிரீன்றல், ஈரேறுதல், கதிர் விடுதல், கதிர் முதிர்தல், லாஸ்ட் வேர்டு ஈனமோ இழிவு குறைபாடு. ஈஸியா தான் இருக்கும். இப்ப திரும்ப வேணாலும் சொல்லி பாக்குறேன் பாருங்க. ஈனல் கதிரீன்றல், ஈரேறுதல், கதிர் விடுதல், கதிர் முதிர்தல், லாஸ்ட் வேர்டு ஈனமோ இழிவு குறைபாடு. நான் சொன்ன மாதிரி அந்த ராகத்துல சொல்லுங்க. நீங்க ஈனல்னு ஸ்டார்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி உள்ளது எல்லாமே வந்துடும். ஸோ இந்த கிட்டத்தட்ட இந்த பதிவுல ஒரு கஷ்டமான 30 வேர்டுக்கு வந்து ஷார்ட்கட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னா, இப்ப நம்ம ஈஸ்வரன், ஈசன் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும், சிவபெருமான்னு தெரியும். ஈஸ்வரினா யாரு, பார்வதி தேவி, சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி ரொம்ப ஈஸியானதான் செகண்ட் பார்ட்ல வரும். அப்போ வந்து கஷ்டமான 30 வேர்ட்ஸ் நம்ம இப்பயே முடிச்சிட்டோம். ஈஸியான வேர்ட்ஸ் இனி அடுத்து ரொம்ப சுலபமாவே முடிச்சிடலாம். அப்ப அந்த 2 பார்ட் முடிக்கும் போது என்ன ஆகும்னா, ஈல உள்ள எல்லாமே நம்ம முடிச்சிருவோம். அப்ப டிஎன்பிசில ஈல இருந்து என்ன கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆன்சர் பண்ண முடியும். நம்ம இதே மாதிரிதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஈக்கு எடுத்து பார்த்தோம்னா ஐன்ற வார்த்தையில ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 50 இருந்து 60 வார்த்தையா தான் இருக்கு. அப்ப அடுத்த பாட்டுல என்ன ஐ முடிக்க போறோம். ஐ முடிச்சுட்டு என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஈஸியா இருக்க கம்மியான வார்த்தைகள் இருக்கக்கூடியதை வந்து இந்த அகராதியில கம்ப்ளீட் பண்ண போறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா, முக்கியமாக அதிகமா கேட்கக்கூடிய வார்த்தைகள்ல உள்ள சொற்பொருளா படிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஆ, ஆ, அப்புறம் வந்து இ, அப்புறம் கா, கா, இதெல்லாம் அதிகமா வந்து இந்த வார்த்தைகள் ஆரம்பிக்கக்கூடிய சொற்களை வந்து அதிகமா வந்து டிஎன்பிசில கேட்கறாங்க. அப்ப அந்த முக்கியமான வார்த்தைகள்லாம் என்ன பண்ண போறோம்னா, இந்த ஈஸியா இருக்கிற ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய அகராதியில கம்மியா இருக்கக்கூடிய சொற்களை முடிச்சுட்டு இந்த மாதிரி முக்கியமான சொற்கள் எல்லாம் முடிக்க போறோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னா, ஓரெழுத்து ஒரு மொழி. இப்போ இந்த சதுரகராலேயே ஒவ்வொரு எழுத்துக்குமே பல சொற்கள் இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழி வந்து நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல்லே அவங்களே இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த அகராதிகள்ல இருந்து தனியாவே எடுத்து கொடுத்துருக்காங்க. அது நம்ம பார்க்க போறோம். அப்ப என்னன்னா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரியது பார்க்க போறோம். அதுல இருந்து எப்படினாலும் ஒரு 2 இருந்து 3 கொஸ்டின்ஸ் வந்துருது. அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் கம்மியா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் முடிக்க போறோம். அப்ப இ, ஐ அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் ஃபுல்லா முடிக்க போறோம். அப்ப அதுல இருந்து என்ன கேட்டாலும் நம்ம எழுத முடியும். அதுக்கடுத்து இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ஆ, இ, க, கா, இந்த மாதிரி இம்பார்ட்டன்டா அடிக்கடி வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் ஒண்ணு முடிக்க போறோம். அதுக்கடுத்து இந்த ஓரெழுத்து ஒரு மாதிரியான இம்பார்ட்டன்டா டாபிக்ஸ் எல்லாம் முடிக்க போறோம். ஸோ இப்படி ஒரு சைடு என்ன பண்ண போறோம்னா முடிக்க போறோம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாமே 6th to 12th ஆல்ரெடி முடிச்சிருப்பீங்க, சொற்பொருள் முடிச்சிருப்பீங்க. நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, 12th சிறப்பு தமிழ்ல உள்ள ஓல்டு சொற்பொருளும் படிச்சிருங்க. இப்போ 6th to 12th இப்பதான் புதுசா படிக்கிறவங்க இந்த 6th to 12th என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம சதுரகராதியோ இந்த அகராதிகள்லாம் படிக்கும்போது 500 பக்கங்கள் வரும். ஆனா இந்த 6th to 12th பாத்தீங்கன்னா மொத்தமே என்னது, ஒரு 10ல இருந்து ஒரு 10 to ஒரு 15 பக்கம் தான் வரும். இந்த 10 to 15 பக்கத்தை நீங்க ஃபுல்லா உட்காந்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து ஒரு 5 நாளுக்குள்ள என்ன பண்ணிடலாம், ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு 3ல இருந்து ஒரு 5 நாளுக்குள்ள ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
இது போக கவர்மெண்ட் மெட்டீரியலையும் படிச்சிருங்க, அதுல ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம்னா இது ஈஸியா இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடியதை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்கும் கவர்மெண்ட் மெட்டீரியலும் நீங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த இதை ரிவைஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா நம்ம அவுட் சோர்ஸ் புக்கை பார்க்க போறோம். ஏன்னா இப்படி பண்ணா மட்டும்தான் சேஃப் ஜோனா இருக்கும். ஏன்னா ஸ்கூல் புக்ல இருந்து இந்த 20ல எப்படியும் ஒரு 3ல இருந்து 4 மார்க் வந்துருது. இந்த 3ல இருந்து 4 மார்க் வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் புக்கை படிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ணக்கூடியதுல நம்ம எப்பயுமே தப்பு விட்டுறக்கூடாது. அதனால என்ன பண்ணா இந்த ஸ்கூல் புக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் மொத்தமே 10ல இருந்து 15 பக்கம் தான் வரும். அப்ப அது ரொம்ப ஈஸியா 3ல இருந்து ஒரு 5 நாள் என்ன பண்ணிடலாம்னா ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதை கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க ஸ்கூல் புக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணா இதை ரிவைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, நம்ம அவுட் சோர்ஸ்ல ஒன்னொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம மேக்ஸிமமா இம்பார்ட்டன்ட் ஸ்கூல் புக் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், அவுட் சோர்ஸ்ல இம்பார்ட்டன்ட் ஆனது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அப்படிங்கும்போது என்னன்னா இப்போ கொஸ்டின்ஸ் நமக்கு தெரியாதே வந்தா கூட இப்போ பொறுத்துகள்ல 4 இது கேட்கறாங்கன்னா 4ல 1வது நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த 1 வச்சு என்ன பண்ணலாம், மீதி எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்கூல் புக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆயிட்டு அதை ரிவைஸ் பண்ணிட்டே என்ன பண்ணணும்னா நம்ம அவுட் சோர்ஸ் போகணும். அதுதான் புத்திசாலித்தனம். நம்ம ஸ்கூல் புக்கை படிக்காம அவுட் சோர்ஸ் போனோம்னா அப்படின்னா நமக்கு வந்து மார்க் வந்து ரொம்ப எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் புக் மெட்டீரியல் வந்து அதுதான் பேஸ். அதில் நம்ம அது ஈஸியாகவும் முடிச்சிடலாம். இதை கம்பேர் பண்ண இது 500 பக்கம் வரும். ஸ்கூல் புக் பார்த்தீங்கன்னா மொத்தமே 10ல இருந்து 15 பக்கம் தான் வரும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்றோம். அதை கம்ப்ளீட் பண்ணி ரிவைஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா அவுட் சோர்ஸ் புக் படிக்கிறோம். இதுதான் நமக்கு சேஃபான ஜோனா இருக்கும். ஓகேவா? இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு எப்படி ஈஸியா இருந்துச்சா இல்லை கஷ்டமா இருந்துச்சா இல்லை பாடி உங்களை எதுவும் கஷ்டப்படுத்திட்டேனா அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது பாடி கஷ்டப்படுதுன்னா கோவப்படாதீங்க, மன்னிச்சிருங்க. ஓகே, நம்ம இந்த மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே இதே மாதிரி தான் நம்ம ஜாலியா படிக்க போறோம். ரொம்ப ஷார்ட்கட்ல தான் படிக்க போறோம், ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க கவலையப்படாதீங்க. சரியா? நீங்க உங்களுடைய கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்டை வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்து கிளாஸை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எங்களுக்கு கிடைக்கும். நன்றி. அன்புடன் உங்கள் டான் காலாதீதன்.